நைட் டைம் லைஃப் கல்ச்சர். நிறைய பேருக்கு இந்த நைட் டைம் லைஃப் கல்ச்சர்ல வந்து ஒரு ஏனோ தெரியாது ஒரு சரியான ஆசை. இந்த படங்கள பார்த்தோ, இல்லாட்டி இந்த வெளிநாட்ட பார்த்தோ வந்து நிறைய பேருக்கு ஆசைகள் வரும். ஆனா வீட்டுக்கு போய் பார்த்த பிறகு தான் தெரியும், அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு படத்தில காட்டுற ஒரு மாயை, ஒரு பிம்பம். அவ்வளோதான் தவிர, அத தாண்டி வேறு ஒன்றும் இல்ல. ஆனா இங்க யாழ்ப்பாணத்தில ஒரு சில நாட்களுக்கு முதல் ஒரு நைட் டைம் லைஃப் ஒன்று நடந்திருக்கு. ஒரு நைட் டைம் சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. அதுவும் ஒரு முகம் சுளிக்கத்தக்க வகையில இந்த சம்பவம் நடந்திருக்கு. யாழ்ப்பாணம் எல்லாருக்குமே தெரியும். நைட் டைம் லைஃப் வந்து அவ்வளத்துக்கு இல்ல. அது டெவலப் ஆகி வரையில. ஒரு கல்ச்சரோட போற ஒரு இடம். மற்ற இடங்கள் கொழும்புகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிளப்ஸ், பப்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா யாழ்ப்பாணத்தில அதுக்குரிய தேவையும் வரையில. அப்படி ஒரு கல்ச்சரும் இன்னும் வரத் தொடங்கிது. ஆனா இதுவரை காலமா யாருமே இப்படி ஒரு சம்பவத்த செஞ்சது கிடையாது. இப்படி ஒரு குற்றத்த செஞ்சது கிடையாதுன்னு சொல்லலாம். சரியான ஒரு அருவருக்கத்தக்க வகையில இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. பாய்ஸ் படம் பார்த்திருப்பீங்க. அதில வந்து ஒரு பெட் ஒண்ணு கட்டிட்டு, ஒரு ஆள் நடு ரோட்ல நிர்வாணமா ஓடுவார். அந்த மாரி சில படங்கள்ல வந்து நேத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஊர சுத்தி வர அ நடந்து போறது. இப்படியெல்லாம் நடந்திருக்கு. ஆனா இந்த சம்பவம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நடு ரோட்ல அதுவும் யாழ்ப்பாணத்தில இருக்கிற பிரவுன் ரோட். அதில வந்து ஒரு ஆள், ஒரு மனிதன், ஒரு ஆண். இவர் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, உடம்பில ஒரு துணி கூட இல்லாமல் நிர்வாணமா அந்த பிரவுன் ரோட்ல நடந்து போய் கொண்டிருக்கிறார். என்ன நடந்தது? இதுக்கு பின்னால இருக்கிற பின்னணி என்ன? இத பத்தி தான் நாங்க இந்த காணொளியில முழுமையா பார்க்க போறோம். யாழ்ப்பாணம். இந்த ஊர பத்தி தெரியாத தமிழாக்கள், ஈழத்தமிழாக்கள் இருக்கவே இருக்க முடியாது. எல்லாருக்குமே பரிட்சயமான ஒரு ஊர். கலாச்சாரத்தில ஒரு தொட்டில்னு சொல்லலாம். அவ்வளத்துக்கு இன்னுமே கலாச்சாரம் செறிந்த ஒரு இடமா யாழ்ப்பாணம் இன்னும் வந்து கொண்டு இருக்கு. யாழ்ப்பாணத்தில ஒரு மிக மோசமான சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பெண் காவல்துறையில போய் ஒரு முறைப்பாடு ஒண்ண செஞ்சிருக்கிறா. என்ன மாரின்னு பார்த்தீங்கன்னா, தான் இரவு நேரத்தில தனியே இருக்கேக்க, ஒரு ஆண் வந்து நடு ரோட்ல நிர்வாணமா நடந்து வந்து கொண்டிருந்தாவும், தான் அத பார்த்தோன்னே தன் வீட்டு கதவ உடைச்சு, பின் கதவ உடைச்சு கொண்டு உள்ள வந்து தன்ன கத்தி முனையில வச்சு தன்னிட்ட சில விஷயங்கள கேட்டதாகவும், அதுக்கு சம்மதிக்கல என்று சொன்னோனே, கத்தியால குத்த முயற்சி செஞ்சதாகவும், இடத்துல இந்த பெண் இவர்ட்டருந்து எப்படியோ தப்பிச்சு காவல் நிலையத்தில போய் இந்த புகார அளிச்சு என்ன நடந்தது? இந்த விஷயத்துக்கு பின்னால இருக்கிற பின்னணி என்ன? இத பத்தி தான் நாங்க இந்த காணொளியில முழுமையா பார்க்க போறோம். நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிறது தான் தமிழ் டாக்ஸ். இந்த காணொளிய நீங்க முழுமையா பாருங்க. இந்த சேனலுக்கு வாரது இதான் முதல் தரம்ண்டா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொளிய முழுமையா பாருங்க. உங்களோட கருத்துக்கள கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவியுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுண்டா ஒரு லைக் பண்ணுங்க. அதோட காணொளிய உங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. ஆகஸ்ட் 15 கிட்டத்தட்ட 2, 3 நாளைக்கு முதல் யாழ்ப்பாணத்தில ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு. அதுவும் நீங்க இந்த படங்கள்ல பார்த்திருப்பீங்க. இந்த பாய்ஸ் படம், மற்றது ஒரு 1, 2, 3 படங்கள்ல இந்த கிராமத்து லைஃப் ஸ்டைல் அதில எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த கிராமத்து லைஃப் ஸ்டைல் படங்கள்ல எல்லாம் சொல்லியிருப்பாங்க. என்னமான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேர்த்தி, ஒரு காணிக்கை வச்சுட்டு, அந்த ஒரு வில்லேஜ வந்து நிர்வாணமா சுத்தி வர்றது. அதெல்லாம் பழைய காலங்கள்ல இருந்தது. அது மாரி ஒரு பாய்ஸ் அந்த படத்தில வந்து பெட் கட்டி போட்டு நிர்வாணமா ரோட்ல ஓடுறது. இப்படிலாம் நிறைய விஷயங்கள நாங்க பார்த்திருப்போம். ஆனா, அத மாரி ஒரு விஷயம் யாழ்ப்பாணத்தில நடந்திருக்கு. கேட்கவே கொஞ்சம் முகம் சுளிக்க வைக்கிற வகையில இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. ஒரு ஆண், அதுவும் 35 மதிக்கத்தக்க வயதுடைய ஒரு நபர். இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்தில இருக்கிற பிரவுன் ரோட்ல உடம்பில ஒரு துணி இல்லாம, அந்த ரோட்ல தொடர்ந்து நடந்து போய் கொண்டிருந்திருக்கிறார். நடந்து போய் கொண்டிருக்கைக்க, திடீரென்று ஒரு பெண் இவர பார்த்துட்டா. பார்த்தோனே இவர் என்ன செஞ்சிருக்கிறார், உடனடியா அந்த பெண்ண தாக்க முயன்றிருக்கிறார். தாக்க முயன்ற அந்த பெண் வந்து உடனே கார்ல போய் வீட்ட சாத்திட்டா. அவ நினைச்சுட்டா, ஓகே இந்த ஆள் போயிட்டுது என்று பார்த்தா, பின்பக்க கதவ உடைச்சுக்கொண்டு இந்த ஆள் உள்ள வந்து, அந்த பெண்ண கத்தி முனையில நிப்பாட்டியிருக்கிறார். நிப்பாட்டி, அந்த பெண்ண பலாத்காரம் பண்ண முயற்சி செஞ்சுக்கிறான் இந்த கொடூரன். அப்ப கேட்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்னன்னா, இப்படியான ஒரு சம்பவம் இதுக்கு முதல் யாழ்ப்பாணத்திலேயோ, இல்லாட்டி ஈழத்திலேயோ நடந்தது ஒரு பதிவுமே இல்ல. முதல் முறை அப்படி ஒரு சம்பவம் நடக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு காலகட்டத்தில எங்கள்ட தமிழ் ஆக்கள். தமிழ் பெண்கள் வந்து இவ்வளோ நகைய போட்டுட்டு நைட் டைம்ல போனாலும் ஒன்றுமே நடக்காதுன்னு நம்பிக்கொண்டிருந்த காலங்களும் இருக்கு. ஆனா இப்ப வீட்டுக்கு இருந்தாலும் வீட்ட உடைச்சு கொண்டு வந்து உள்ள வந்து நகை எடுத்து கொண்டு போற விஷயங்கள்லாம் இல்ல. டைரக்ட்டா கற்பழிப்பு, பலாத்காரம் இந்த மாரி விஷயங்களுக்குள்ள போய் கொண்டிருக்கிறாங்க. எங்களுடைய சமுதாயம் இப்படி போகுதா? இல்லாட்டி எங்களுடைய சமுதாயத்த குறி வச்சு வேற நபர்கள கொண்டு வந்து இந்த சமுதாயம் இப்படித்தானண்டு காட்டுறதுக்கு முயற்சி செய்யணுமா? எப்படியோ ஒரு மாரி அந்த ஆள்ட்டயும் தப்பிச்சு காவல் நிலையத்துக்கு நேரா ஓடுறா. போய் அங்க முறைப்படி ஒரு புகார் குடுக்குறா, இப்படி நடந்ததுன்னு. அப்ப போலீஸார் அடுத்த கட்ட விசாரணைய மேற்கொள்ளினம். அப்படி மேற்கொள்ளைக்கு சில திடுக்கிடும் சம்பவங்கள், உண்மைகள் வந்து தெரிய வருது. வேற சிசிடிவி காட்சிகள் வந்து கவனிக்கப்படுது. சிசிடிவி காட்சிகள்ல வந்து ஒரு ஆள்ல சந்தேகப்பட்டு அவர கைது செய்யணும். கைது செஞ்சு விசாரணைக்கு உட்படுத்தப்படைக்கான் நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அவர் வந்து ட்ரக் அடிக்ட் என்றும், அதோட அவர் வந்து கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மனிதன் என்றதும் வந்து அதுக்கு தான் இப்போதைக்கு ஒரு தகவல வழங்கியிருக்கிறார்.
அடுத்த கட்ட விசாரணைகள் கொண்டிருக்கு. உண்மையாவே இவர்ட்ட பின்னணி என்ன? இவர் என்னத்துக்காக இப்படி செய்றார்? ட்ரக் டீலிங்கா? என்ன சம்பவம்? இதெல்லாம் பற்றி தெளிவா போய்க் கொண்டிருக்கு.